மக்களே இந்த அக்னி வெயிலுக்கு வந்து நம்ம தேவையான பழங்கள் பார்த்தா தர்பூசணி பழங்கள் தான் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அந்த குளிர்ச்சியான பழங்கள் வந்து 1 கிலோ பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் விலை நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டில். இதேமாதிரி கிர்னி பழங்கள் பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப குளிர்ச்சி தான். கிலோ பார்த்தீங்கன்னா வந்து 20 ரூபா கிலோ. இங்கே நம்ம கோயம்பேடு மார்க்கெட் வாங்க தாராளமாக வந்து மக்கள் அனைவரும் வாங்கி பயன்பெறுங்க. இங்கே பெரிய பெரிய வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க, சின்ன சின்ன வியாபாரிகள் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பொதுமக்களுக்கு தெரியும், ஒரு சில பொதுமக்களுக்கு தெரியாது. அந்த தெரியாத மக்களுக்காக இந்த வீடியோ போகிற பார்த்து பயன்பெறுங்களே. நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் இருக்கும் அது கிளிக் பண்ணுங்கள். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே மக்களே, இப்போ கிர்னி பழ விலைங்கள்லாம் பார்க்கலாம். அவங்க பேர் சொல்லுங்கள். முன்னாடி செல்வராஜ். சரிங்கண்ணா, இப்போ கிர்னி பழம்லாம் இருக்குல்லண்ணா, கிலோ வந்து எவ்வளோண்ணா? 1 கிலோ 22 ரூபா சொல்லி 20 ரூபா போடுறோம். 22 சொல்லி 20 ரூபா போடுறீங்க. ஹோல்சேல் ரேட்டில் தருவீங்க. இப்போ வந்து எவ்வளோ கிலோ தருவீங்கண்ணா? மினிமம் 10 கிலோ. மினிமம் 10 கிலோ. இப்போ 2 கிலோ 3 கிலோலாம் வாங்கினா அதெல்லாம் இல்லை, மினிமம் 10 கிலோ தருவீங்க. சரிங்கண்ணா, இப்போ இந்த மூட்டைலாம் எவ்வளோண்ணா? இந்த மூட்டைலாம் வந்து 25 கிலோ பாக்கி. 25 கிலோ. இப்போ 25 கிலோ எவ்வளோண்ணா விலை? 25 கிலோ 500 ரூபா. 500 ரூபா விலைங்க. சரிங்கண்ணா, இப்போ வந்து இந்த பழங்கள்லாம் இருக்குண்ணா, இந்த பழங்கள்லாம் எங்கேருந்து நீங்கள் வாங்கிட்டு வரீங்க? இது தோட்டத்துலேருந்து வரும். தோட்டத்துலேருந்து வருது. எந்த ஊருண்ணா? என்ன வர்றது? ஆந்திரா ஊர்லேருந்து வருது. ஓ சூப்பர்ண்ணா. இப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு வாங்குவீங்கண்ணா? இப்போ டெய்லி இப்போ வண்டியில் வருதுங்களா? எப்போ வந்து இறக்குவீங்க இதெல்லாம் பழத்தை? நைட் 2 மணிக்கு இருக்கும். நைட் 2 மணிக்கு இறக்குவீங்க. இப்போ 2 மணிக்கு வந்துடுறீங்க. இப்போ எத்தனை மணிக்கு முடியுண்ணா உங்களுக்கு? 12 மணிக்கு. 12 மணிக்கு தான் முடிச்சிருவீங்க. அவ்வளோ அது மேலே இங்கே இருக்க மாட்டீங்க. ஓ சரி தானே. ஓகே, சூப்பராக இருக்குது பாருங்க. அப்படியே காமிங்க. பழங்கள்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது பழங்கள் பாருங்கள். இப்போ இந்த பழங்களை வச்சு ஜூஸ் எல்லாமே போடலாமா? போடலாம். ஜூஸ் எல்லாம் போடலாம். இந்த பழம் சொல்லுவாங்களா, இப்போ கிர்னிலே 2-3 வகை இருக்குல்ல. இப்போ வந்து இது என்ன கிர்னிங்களா? இப்போ இது வந்து கல்கிர்னி சொல்லுவாங்க. ஓ, இது வந்து நல்லா டேஸ்டா இருக்குமா? ஜூஸ் போடலாம், கட் பண்ணி சாப்பிடலாம். ஓ, வரிகிர்னி. இது வந்து வரிகிர்னி. மக்களே பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. வரிகிர்னி. இது வந்து வரிகிர்னியா? ஆமா. மாவு கிர்னி அது வேற. ஓ அப்படிங்களா? இதுலயே ஜூஸ் போடுவாங்களா? இதுவும் ஜூஸ் தான். எதுல டேஸ்டியா இருக்கும்? அது நல்லா டேஸ்டியா இருக்கும். இது ரெண்டுமே ஒரே சேம் டேஸ்ட் தான். சேம் டேஸ்ட் தான். இது எவ்வளவு கிலோனா? இது வந்து 20 ரூபா. 20 ரூபா. ஓ சூப்பரா இருக்கு. ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. இப்போ இது எந்த ஊர்ல வருது ப்ரோ? அந்த வரி ஆந்திரால. இது ஆந்திரா தான். எல்லாமே அதிகபட்சமா ஆந்திரால தான் வருது கோயம்பேடுல. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராமலிங்கம். சரிங்க ப்ரோ. எவ்வளவு நாள் நீங்க கடை வச்சிருக்கீங்க? 20 வருஷமா வச்சிருக்கோம். 20 வருஷம் கடை வச்சிருக்கீங்களா? 20 வருஷம். பாத்துங்க மக்களே, அங்க பாருங்க. அந்த மாதிரி யார் அவங்க கடை தான். இப்போ சொன்னா இப்போ வந்து லெக்பீஸ் விலைங்களா அப்படி சொல்லுங்க. தர்பூஸ். இது வந்து வாட்டர்மெலன். பச்சை வரி. சரிங்களா. 10 ரூபாய் கிலோ. 10 ரூபாய் கிலோ. 10 ரூபாய். இப்போ எவ்வளவு 10 ரூபாய் கிலோ தருவீங்களா? 10 கிலோவுக்கு மேல. 10 கிலோ மேல. பாத்துங்க மக்களே, 10 கிலோ மேல நீங்க தரணும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாய் தராங்க ரேட். ஒன்லி ஹோல்சேல் ரேட். ஒரு இப்போ பொதுமக்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 2-3 குடும்பம் இருந்தீங்க தரணும் வாங்கிக்கலாம். 10 கிலோ வாங்கிக்கலாம் நீங்க. இதுல சைஸ் வந்து பாத்துக்கோங்க. இது 4 கிலோ வரும். ஆமாமா. அதெல்லாம் 8 கிலோ 10 கிலோ வரும். 4 கிலோ. மக்களே பாருங்க, பெரிய பழங்களே உள்ள இருக்கு. தர்பீஸ்லாம் அதே விலைங்க தான். 10 ரூபா தானே? 10 ரூபா ஹோல்சேல். அதே 10 ரூபா விலைங்க தான். இப்போ வந்து 10 கிலோ மேல வாங்கினா வந்து அந்த 10 ரூபா விலை தராங்க. ஆமா. ஜனா கடியாக உள்ள பாருங்க. இப்போ கிர்னி பழம்லாம் இருக்கு பாருங்க, உள்ள வச்சிருக்காங்க. அந்த கிர்னி பாத்துங்க, கிர்னி பழம் தான் உள்ள வச்சிருக்காங்க பாருங்க. ஃபுல்லா இருக்கு. சூப்பர். ஹோல்சேல் ரேட். மக்கள்லாம் வாங்கிக்கலாம். ஹோல்சேல் ரேட். ஹோல்சேல் பிரைஸ் தரமாயிங்களா? 10 கிலோவுக்கு மேல சேல்ஸ். 10 கிலோ மேல 20 ரூபாய் கிலோ. சூப்பர்ண்ணா. வா பட்னு வா. சீக்கிரம். இது பச்சை. எங்க வாங்க. இது பச்சை. கிரண் சொல்லுவாங்க இதுக்கு. ஆமா. உள்ள வந்து ரெட்டா இருக்கும். ஸ்வீட் பச்சை வரியோட இது கொஞ்சம் தித்திப்பா இருக்கும். இது கிலோ எவ்வளவுனா? இது கிலோ 18 ரூபாய். 18 ரூபாய். இப்போ எவ்வளவு கிலோ? 10 கிலோவுக்கு மேல. 10 கிலோ மேல. பாத்துங்க மக்களே, ஹோல்சேல். ஒன்லி ஹோல்சேல். ஹோல்சேல் பிரைஸ்ல 10 கிலோ மேல வாங்கினா தாராளமா வந்து 18 ரூபாய் தராங்க. சூப்பர்ண்ணா. ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே பாய். இப்போ நீங்க சென்னை ஃபுல்லா டெலிவரி எல்லாம் பண்றீங்களா? கிர்னிலாம் பண்றீங்களா? பண்ணுவோம். எவ்வளவு அதுக்கு சார்ஜ் போட்டு தனியா போட்டுருவோம். ஆமாம்மா. இப்போ அதை வண்டி வாடகைக்கு அவங்க தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்களே கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்க. இப்போ சென்னைனா எல்லா இடத்தையும் நீங்கள் பண்ணி டெலிவரி பண்ணுறீங்க. சரி, உங்கள் ஃபோன் நம்பர் எப்படி சொல்லுங்க? அப்படி ஃபோன் நம்பர் வந்து மகளே பார்த்துங்க, இதுதான் உங்கள் நம்பரு. தாராளமாக கான்டெக்ட் பண்ணிங்க. இல்லை ஹோல்சேல் ப்ரைஸு தாராளமாக தராங்க. 10 கிலோ மேலே தராங்க. டெலிவரிலாம் பண்ணுறாங்க. இப்போ டெலிவரி நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா எவ்வளோ கிலோ டெலிவரி பண்ணுவீங்கன்னா? 1/2 டன் 1 டன். 1/2 டன் 1 டன். அது 1/2 டன்னா வந்து 500 கிலோ சொல்றீங்களா? 500 கிலோ. ஓகே.
இப்போ அதோட கம்மியெலாம் பண்ணுவீங்களா? இப்போ 200 300 200 கிலோ 300 கிலோ எல்லாம் பண்ணுறீங்க. பார்த்துக்க மக்களே, தாராளமாக பயன்படுத்திங்க. நீங்கள் 200 கிலோ 300 கிலோ தாராளமாக வந்து டெலிவரிலாம் பண்ணுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. மக்களே, இவங்க பழங்கள் தேவைப்படும் போது தாராளமாக இவங்க ஃபோன் பண்ணி கேட்டுங்க. பாருங்க, இதில் ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது. ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது. நீங்கள் டெலிவரிலாம் பண்ணுறீங்களாண்ணா? டெலிவரி பண்றோம். டெலிவரிலாம் பண்ணுறீங்களா? அட்ரஸ் கொடுத்தாங்க. சென்னை ஃபுல்லாக பண்ணுறீங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறீங்களா? சென்னை ஃபுல்லா பண்ணுறீங்க. மக்களே பார்த்தீங்க, சென்னை ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறாங்க. டெலிவரிக்கெலாம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு காசு எல்லாம் இருக்குண்ணா? நம்மளுக்கு ஒன்றும் காசு இல்லை, அவங்க வண்டி வாடகை மட்டும் கொடுத்தா போதும். வண்டி வாடகை அதுதான், வண்டி வாடகை கொடுத்தா போதும். ஓகே, சரி, ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே மக்களே, அடுத்து ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம். இப்போ மார்க்கெட் பேக்ரவுண்ட் வீடியோலாம் பார்க்கலாம் வாங்க. சண்டே போடுவானுங்க. இங்கே இருக்கிற வாழைப்பழ கடைகள் எல்லாமே வந்து வாழைப்பழங்கள் விலைங்க வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். செவ்வாழை வந்து கிலோ பார்த்தீங்கன்னா வந்து 65 ரூபா 75 ரூபா அந்த விலைகள் தான் இங்கே தாராளமாக இருக்கும். மக்களுக்கு தேவைப்படும் தாராளமாக இது வாங்கி பயன்படுத்திங்க. இது பெரிய வீடியோலாம் வந்து நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். ஐயா இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, டென்ஷனாக இருக்காங்க.